அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிடர்கள் சார்பாக வணக்கங்கள். அன்பு நேயர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர். அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள். ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா அஸ்ட்ரோ தரணி அம்மா அவர்கள். வணக்கம். அடுத்தபடியாக பரம்பரை ஜோதிடர் திரு ஏழுமலை ஐயா அவர்கள் திருப்பூர். ஆங்கில புத்தாண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2024 கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கௌளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்கு. இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது 1/5/2024 குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க, மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. இது வந்து வக்ரம் அதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் வருட கிரகங்களாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துப்போம். இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேயர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது. ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள், அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார். இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்களில் ஒருத்தர். அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம். ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம், மகம்னாவே ஞானத்துக்குரிய நட்சத்திரம், அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம். கன்னிகா லக்னத்திலே கேது இருக்க ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது. ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது. குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம், இறை நம்பிக்கைக்கான கிரகம். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதகத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடிச்சு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும், கடந்த ஆண்டினுடைய கிரக நிலையை தான் காரணம். இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீன ராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம், ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம், அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம். இப்போ ராகு பகவான் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர், அவர் தான் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகு பகவான் மீன ராசிக்கு போயிருக்குது, காலபுருஷ ராசிக்கு 12வது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றுறதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு, சந்திரன்றது பெண் கிரகம். அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும். மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடரோட கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும், நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார்.
அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். கும்பராசி சனி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம் அப்படின்றது கோயில். இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும், கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசியில் இருக்க சனி பகவான் சொல்றார். பழமையான ஆலயங்கள், பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில் கூடிய சனி பகவான் சொல்றார். அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும், சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும், விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாகவும், தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கு. குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பணவீக்கம், பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்காது. பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரக நிலைகள் சொல்லுது. 90% இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நற்பலன்களையே செய்து, ஒரு 30% தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது. இப்போ இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வீடு கிடைக்குமா, வாகனம் வாங்குவோமா, வீடு கட்டுவோமா, குழந்தை கிடைக்குமா, திருமணம் ஆகுமா, இப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். 12 ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம். 2024 புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். தனுசு ராசி அப்படிங்கிறது, அதாவது இந்த காலபுருஷ ராசி மண்டலத்தை 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. தர்ம, கர்ம, அர்த்த, மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தர்ம திரிகோண ராசிகளில் 3வது ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி. இவங்க தர்ம திரிகோணத்தின்படி நடந்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபர். ஏன்னா சண்டை போகிறதுக்குனே பிறந்ததான் தனுசு ராசி. தனுசு ராசியோட சின்னமே பாருங்கள், போருக்குடைய சின்னம் தான் கொடுத்துருப்பாங்க. வில்லு, அம்பு, குதிரை, போர் வீரன் இதை தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு இயல்பாகவே கோபம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு. மேச சிம்மத்தை காட்டிலும் பல மடங்கு கூட அதிகமான அளவில் தனுசு ராசிக்கு வரும். இது நேர்மையின் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த கோபத்தை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு என்ன விதமான பலன்களை கொடுக்குது, ராசிநாதன் எங்கே இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, ராசிநாதன் 5க்கு போயிட்டார், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் இவங்களுக்கு. அங்கே போய் நின்றுட்டு ராசியை பார்க்குறாரு. எப்போவுமே தன் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு வலிமை அதிகம். அப்போ சந்திரன் வலிமை அடைகிறார் இங்கே. இதுக்கு பேர் கஜகேசரி யோகம்னு சொல்ல முடியாது, குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லலாம். குருச்சந்திர யோகம் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு வரும்போது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ குருச்சந்திர யோகம் அப்படின்னா செல்வம், செல்வாக்கு, பொருளாதார மேம்பாடு இது எல்லாமே சொல்லலாம். அப்போ இந்த ஆண்டு இவங்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படின்றது உறுதியாக உண்டு அப்படிங்கிறது எடுத்த எடுப்பிலேயே நம்ம பார்த்தோன்னா பட்ட வெளிச்சமாக தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி விலகியாச்சு, சந்தோஷப்பட்டுக்குங்க. பாதச்சனி உங்களை விட்டு போயாச்சு. எப்போ? இந்த மார்கழி 4ஆம் தேதிக்கு பிறகு தான். அப்போ 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விலகி போனதே பெரிய அட்வான்டேஜ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே சனி பகவான் அவர் ஒரு சத்தியம் கொடுத்துருக்காரு. என்னென்னா 7.5 சனி முடியும் போது ஒரு பெரிய நல்லதை நான் கொடுக்காம போக மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சனி பகவான் சொல்ல தான் நம்ம குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கத்தின்படி இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய ப்ளஸ். அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை? வீடு வேணுமா, வாகனம் வேணுமா, குழந்தை வேணுமா, திருமணம் வேணுமா, அல்லது நோய் தீரணுமா, இதில் எது நீங்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்கள் கைக்கு கிடைக்க போகுது, கிடைச்சிக்கிட்டு இருக்கு, கிடைக்க போகுது. ஸோ இது பெரிய ப்ளஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து ராகு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வருஷத்துல, இந்த 18 மாதத்துக்குள்ளே. இப்போ தான் ராகு உள்ள மீன ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. இந்த 18 மாதத்துக்குள்ளே உடல் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக்கிட்டு தான் போகும். குறிப்பாக ராகுன்றது அந்நிய கிரகம்னு பேர். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எந்த வழிபாடு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த வழிபாட்டுக்குள்ளே போயிடணும். இது கொஞ்சம் டெப்த்தாக கவனிச்சிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ராகுன்றது அந்நிய கிரகம். நீங்கள் ஒரு வழிபாட்டில் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வழிபாட்டை பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வழிபாடு எடுத்துக்கணும். அந்நிய மதத்தில் போய் வழிபாடு பண்ணுறது, தற்கால போய் வழிபாடு பண்ணுறது, சர்ச்சில் போய் வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி வழிபாடுகளை மாற்றணும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுது. அப்படி பண்ணால் தனுசு ராசிக்கு நிச்சயம் உங்களுக்கு 100% உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத சொல்லுது. ஃபஸ்ட்டே குரு பகவான் அதை சொல்லிட்டார். குரு பார்வை ராசிக்கு விழுந்ததே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத சொல்லிச்சு. 2வது விஷயம் 7.5 சனி விலகி தான் அதை சொல்லியாச்சு. 4ஆம் இடத்துக்கு வந்த ராகும் அதை சொல்லியாச்சு. சரி, இப்போ 10ஆம் இடத்துக்கு ஏதுக்கு போவோம். 10ஆம் வீட்டுக்கு ஏது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் அல்லது செஞ்சுட்டு இருக்க தொழிலை டெவலப் பண்ணுறது, அல்லது செஞ்சுட்டு இருக்க தொழிலை இன்னும் வலிமைப்படுத்துறது எப்படின்றது இந்த 10ஆம் வீட்டுக்கு ஏது சொல்லுது. மொத்தத்தில்
95% தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் மட்டுமே இருக்குது, நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் முதல் தரமாக யோகம் பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் தனுசு ராசி தான். அதுக்கு அடுத்த நிலையில தான் மற்ற ராசிகள் வரும். உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கணபதி வழிபாடு. உங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா தெருவிலையும் கணபதி இருப்பார். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு பண்ணுறதான் உங்களுக்கான பரிகாரம். இன்னொரு பரிகாரம் நான் உள்ளூரை கொடுத்துருக்கேன். உங்களுடைய வழிபாடை மாற்றணும் அப்படின்ற பரிகாரத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக ஓமுருக அஷ்டோ தரணியம்மா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த புது வருடம் 2024ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தனுசு ராசிக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல இருந்துட்டுருக்கு. கோச்சார குரு 5ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதாவது பிள்ளைகள் மூலமாக தன வரவுகளும் லாபங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவர்களால் லாபங்களும் மேன்மைகளும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீக சொத்துனால லாபங்கள் இல்லையே, பூர்வீக இடத்தினால பிரச்சனைகள் இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக லாபங்களும் அனுகூலங்களும் மேன்மைகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் யூக வருமானம் சார்ந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிக லாபங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம். 4 அப்படிங்கிறது உணவை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனாலையும், ராகு அப்படிங்கிறது விஷம் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் வெளி இடங்களுக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்பவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களினுடைய உணவில் ஃபுட் பாய்சன்ஸ், அலர்ஜி சார்ந்த விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனம் தேவைங்க. அதே போல் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களால் சில பல ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வப்போது இருந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால உறவுகள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருங்க. உங்களினுடைய 3ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. ஆகையினால 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிறு தூர பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த இடத்துல சனி பகவான் வலுத்த நிலையில் காத்துட்ருக்கிறாரு. ஆகையினால சிறு தூர பயணங்களில் அவ்வப்போது தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் நீங்கள் நிச்சயமாக சிறுதூர பயணங்களால் லாபங்களை பெற முடியும். கம்யூனிகேஷன்ஸ், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அந்த துறைகள் மூலமாகவும் நல்ல லாபங்களும் மேன்மைகளும் உருவாகுங்க. 10ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம். இவற்றில் சற்று சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உங்களினுடைய அயராத உழைப்புனால தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் அடிக்கடி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் மாற்றத்திற்கு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களினுடைய ராசிக்கு இப்போ தற்சமயம் 5ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே எண்ணற்ற லாபங்களை சந்திச்சு அதன் மூலமாக நீங்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அதாவது உணவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி பயணங்களை பற்றி சொன்னாங்க. 5ஆம் வீட்டு குரு அதனுடைய பலன்களும் பரிகாரங்களும் அழகாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வீட்டு கேதுவை பற்றியும் பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்தபடியாக கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. தனுசு ராசிக்கு காலபுருஷனுக்கு 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ தனுசு ராசி அப்படின்னா தனுசு ஒரு தினுசு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ராசிக்காரவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மூர்க்கமாகவும் இருக்கும், கொஞ்சம் சாந்தமாகவும் இருப்பாங்க. அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அந்த ராசிக்கு உண்டு. அவ்வளோ போர்க்குணம் இருக்கும், அவ்வளோ தெய்வத்தன்மையும் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது அந்த போர்க்குணங்கள் மாறி தெய்வத்தன்மையை பிற்காலத்தில் அடைவாங்க. இவங்க எப்போவுமே குழந்தைகளால் நன்மை பெறக்கூடியவங்க. கௌரவம், ஆச்சாரம், அனுஷ்டானம் இதெல்லாமே பார்க்கக்கூடியவங்க. ஒரு குருத்தன்மை பார்க்கக்கூடிய குருத்தன்மை இவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் உள்ள தனுசு ராசி. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா, இப்போ இந்த ராசிநாதன் குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க. மேச ராசியில் இருந்து லக்னத்தை பார்க்குறாங்க. இப்போ லக்னத்தை
குரு பார்க்க, அதாவது ராசியை வந்து குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அது அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எவ்வளோதான் வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தாலும் வந்து நல்லாகும். தாய் வழி உறவுகள் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ 3ல் வந்து சனி இருக்கிறது நல்ல 3ஆம் இடத்ததிபதி 3லேயே, 2ஆம் இடத்ததிபதி 3லேயே அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறது அந்த மாதிரி வரும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம்னு பேர். அதாவது முயற்சி ஸ்தானம், அந்த மாமனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாமே வந்து குறிக்கும். அப்போது மாமனார் வழியில் கொஞ்சம் கசப்புகள் அந்த மாதிரி இது வரும். அதே போல் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேறக்கூடிய தன்மை இதெல்லாமே வரும். இப்போ 4ல் வந்து ராகு பகவான் இருக்கிறது மனசில் வந்து எப்பயுமே ஒரு பயம், இனம் புரியாத பயம், கவலைகள் இருக்கும். திடீர்னு தூக்கத்தில் வந்து தூக்கத்தில் கொஞ்சம் விழிப்பு வர்றது இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த ராகு பகவான் 4ல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மையை குறிக்கும். 5ல் வந்து குரு இருக்கிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும், குடும்ப மேன்மை இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். அதே போல் இப்போ 10ல் வந்து கேது இருக்காங்க. 10ல் வந்து கேது இருக்கிறது தொழில், அதாவது சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கடியான நேரம். அதாவது புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அந்த மாதிரி இல்லை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து ஒரு தடை அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். கேது சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு, அதாவது கேது சார்ந்த தொழில்கள் அப்படின்னா ஆன்மீகம், ஜோதிடம், மாந்திரிகம், அந்த தையல், நூல், அந்த குப்பை குளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த ரொம்ப பெரிய பாதிப்பை தராது. ஆனால் கேது பாதிப்பை தரும். ஆனால் அந்த சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அது பாதிப்பை வந்து தராது. அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். ஆனால் தொழிலில் எல்லா விஷயத்துலையுமே கொடுக்கல் வாங்கல எப்போவுமே வந்து கவனமாக இருக்கணும், எப்போவுமே எழுதி வச்சுக்கணும். அந்த மாதிரி இதுதான் இப்போ செய்கிறப்ப வந்து நல்லா இருக்கும். இந்த நிலை வந்து எப்போ கொஞ்சம் சரியாகும் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம், குருபெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை அந்த கேதுவை வந்து குரு வந்து பார்க்குறாங்க. அந்த குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு விழும்போது அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து சரியாகி அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது தொழில், அதாவது வேலைக்காரங்களுக்கு ஒரு சரியான சம்பளம் கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாமே அவங்க பண்ணுறப்ப வந்து அவங்க தொழில் வந்து நல்ல விதமாக போகும். அதாவது பேச்சையும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்டாக பேசாமல் கொஞ்சம் மெதுவாக வந்து பேசினாங்க அப்படின்னா, பேச்சையும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும். விநாயகர் வழிபாடு வாரம் வந்து புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் ஆழ்வார் வழிபாடு செய்கிறது வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் அனுமனுக்கு வந்து வெற்றிலையில் மாலை கட்டி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா தொழில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவங்களுக்கு வெற்றியை தரும். இப்போ ஐயா சொல்லும்போது வெற்றிலை மாலை சொன்னாங்க. அது ஏன்னா 7ஆம் இடம் பாதக வீடு அப்படிங்கிறதுனால அது சொன்னாங்க. அது தனுசு ராசி மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த கோட் பண்ணாங்க. அப்போ கொடுக்கல் வாங்கல என்ன விஷயம்னா, தனுசு ராசிக்காரங்கள்ட்ட யார் பணம் வாங்கினாலுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. ஏன்னா 7ஆம் வீடு பாருங்கள் புதனுடைய வீடாக போயிடும். புதன் அறிவுக்காரங்க, வாங்கிட்டோம்ல நான் அப்படின்ற புத்திசாலித்தனத்தோடு அவன் கொஞ்சம் மிதப்பாகவே தெரிவானுங்க. அதுக்கு இவர் சொன்ன வழிபாடு தான் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொண்டு வர முடியும். தனுசு ராசிக்காரங்க ஏமாளிங்க தான், சில நேரங்களில் போர்க்குணமாக காட்டிக்குவாங்க, ஆனால் பெரும்பாலும் அவங்க ஏமாளிங்க தான். ஏன்னா 7 கூடையவன் புதனாக போயிடுறான். அப்போ இவங்க வந்து மற்றவங்களை ஏமாத்துறதான் நினைப்பாங்க, ஆனால் உலகம் தனுசு ராசிக்காரங்களை ஏமாற்றும் ஏமாளிகள் ஆகிடுவாங்க. ஸோ இதனால் என்னென்னா அவர் சொன்ன வழிபாடு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு நம்ம ஜோதிடர் ஏழுமலை ஐயா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன். 2024 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிற ராசிகளில் சிறப்பான ஒரு ராசி, அதாவது தேவகுருவை ராசியாக கொண்ட ஒரு ராசி தான் அது தனுசு ராசி. அந்த ராசியை கொண்ட புத்திரத்துக்கு காரணமே அவனே வர்றான். அந்த ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல இப்போ குரு இருக்குது. அப்போது புத்திர பாக்கியத்துக்காக இவ்வளோ நாள் இயங்கினவங்களுக்கு எல்லாமே இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறது சிறப்பான ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் 7 சனி முடிஞ்சு இப்போல்லாம் ஒரு ரிலாக்ஸாக இப்போ தான் வந்து அப்பாடா எல்லாமே முடிஞ்சுது, இனி நமக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாய்ப்பு போயிட்டுருக்கு. அந்த வகையில் தொழிலில் கொஞ்சம் முடக்கம் இருக்க தான் செய்யுது. அது கொஞ்சம் ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் பின்னாடி தொழில் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் தொழிலை பற்றி பயப்பட தேவையில்லை. இந்த காலகட்டம் இருக்கிற காலகட்டத்தில் திருமணங்களுக்கான குழந்தைகளுக்கு வாய்ப்பு ரொம்ப மிக நல்லா இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் திருமணம் முடிக்கிறது சிறப்பு கொடுக்கும். அப்போ திருமணக்கான ஏற்பாடுகளை சீக்கிரமாக பண்ணி சீக்கிரம் முடிக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளோட கல்விகள்லையும் சிறப்பாக கிடைக்கும், சிறப்பு இருக்கும். அதே 2வது சமயத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, அதாவது 3, 6, 11 வர்றதுல மிக சிறப்பான இடம். அந்த காலத்தில் இப்போ சனி நல்லா இருக்குது அப்படிங்கனால தாராளமாக தொழில் பண்ணலாம். தொழில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 10ல் இருக்க 10ஆம் இடத்துக்கு பார்வை வர்ற வரலையும் தொழில் பண்ணக்கூடாது. புதுசாக தொழில் பண்ண வேண்டாம். 10க்கு பார்வை வரும்போது பண்ண போதும். இப்போதைக்கு மிக சிறப்பான ஒரு ராசி
தனுசு ராசி. வாழ்க வளமுடன். இப்போ ஐயா வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டாங்க, அவங்க பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே சொல்லியாச்சு. என்னென்னா 10ஆம் வீட்டு கேதுவை பற்றி தான் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. என்னென்னா இது ஐயா சொன்னாங்க கேதுவோட காரத்துவம் உள்ள தொழில்களை செஞ்சால் பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே பார்த்தாலும் இந்த 10ஆம் வீட்டை 5ஆம் பார்வை குரு பார்க்குறாரு. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அது லாபமாக தான் மாறப்போகுது, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இருந்தாலும் கேதுவோட காரத்துவங்கள் தொழிலை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பூஸ்ட்டு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் மொத்தத்தில் தனுசு ராசி 90% நல்ல பலன்களை கொண்ட ஒரு அமைப்பில் முதன்மையான தன்மையில் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ தனுசு ராசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இருக்குது.